வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். என்னடா வாய்ஸே தெரியல கேட்குறீங்களா? என் கேமரா ஆங்கிள் செட் பண்ணிட்டுக்கிறேன். ஒன்ஸ் அகேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதோ ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு டார்ச் லைட் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இது எதுவும் இருக்குது அதில். ஆனால் காட்டுறேன் இருங்க, அதை வேறு மாதிரி இருக்குது அதில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. சார்ஜ் போட்டுகிட்டே இருந்தால் மட்டும் தான் ஆன் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஆஃப் ஆகிடுது. ஸோ அதை உள்ளே பிரித்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அது ஒரு சாதாரண லைட் மட்டும் இல்லை, அதில் எக்ஸ்ட்ரா பவர் அது இதுன்னு செம்ம இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லைட். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி ஷேப் பாருங்கள். சுற்றி மாதிரி இருக்கா, அடிக்கடி இது சுற்றி இது ஆணி பிடுங்கிறது பின்னாடி அந்த மாதிரி இருக்கல. ஆனால் இது லைட்டு பார்க்குறது நல்லா இருக்குது. இது என்ன நினச்சிங்க, பின்னாடி பார்த்துக்கேன் இது மாற்று மாதிரி இது பாருங்கள். இது கார்னரில் இருக்கிற மாட்டலாம் இப்படி அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது கத்தி. இங்கே கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. காட்ட முடியாது இருங்க, வேறு ஏதாவது இருக்கா இது பாருங்கள். இதை கட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா எப்படி. கையில் பிச்சு போட்டேன் இதை. இங்கே பாருங்கள், இந்த ஷேப் தெரியுது பாருங்கள், இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இதில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேது, ஏன்னா பேக் கேமரா வச்சுக்கிறேன், அதனால் தெரிய மாட்டேங்குது. இப்போ இது உள்ளே என்ன இருக்குதுன்னா பிரித்து பார்க்க போகிறோம். ஒர்க் ஆக மாட்டேங்குது, சார்ஜ் போட்டால் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. இங்கே ஒரு க்ரீன் லைட் எரியுது இந்த இடத்துல. இங்கே கரெக்டாக இந்த ஒயருக்கு மேலே இங்கே எரியுது. அது எடுத்துகிட்டு இந்த ஒயர் எடுத்துகிட்டு ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள், ஒயர் போட்டுக்குது, ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி 2-3 லைட்டு வருது. இதோ இங்கே ஒரு லைட்டு வருது பாருங்கள். அதுக்குள்ளே ரெட் லைட் பிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே லைட் எரியுதா, இப்போ ஒயரை கழட்டிடுறேன் பாருங்கள். அவ்வளோதான், போச்சு, கிட்டு போச்சு. இப்போ இது உள்ளே என்ன இருக்குன்னு, இது என்ன ஃபால்ட் அப்படின்னு தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கணும். ஸ்க்ரூவோட டெக்னிக்கல் ட்ராயிங். டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஸ்க்ரூ செட்டே வச்சுக்கிறேன். இதில் வருதான் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு ஃபால்ட்னா இதுவும் சுத்தம் சேர்ந்து இது கூடிய இதுதான் ஒரு மைண்ட் ஃபக்காக. ஓகே, கழட்டு தான் லூஸ் ஆகுது. ஒன்று எடுத்தாச்சு, இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சொன்னால் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இதை கழட்டியாச்சா. ஸ்க்ரூ தான் எங்கன்னா ஒன்று ஓடிடுது. இந்த ஓட்டை உள்ளே போக மாட்டேங்குது இது. லூஸ் ஆகிடுச்சு, வந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இதில் மேக்னெட் இருக்குது முன்னாடி ஒட்டும். இது இது இருக்குது, ஒரு இருக்கா இது பாருங்க, ஒட்டிக்கிச்சு. இது மாதிரி நிறைய ஓட்ட வைக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, ஒட்டிக்கிச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஏதாவது மோரியில் சாவி ஏதாவது உண்டுச்சுன்னா இது கயிறு கட்டி கீழே விட்டு இது மேக்னெட் ஒட்டிக்க அப்படி எடுத்துடலாம். அதை தண்ணியில் விட்டு இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. இது தண்ணியில் லைட்டு, அது தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் ஏதோ ஒன்று மண்ணும் தெரியாது நம்மளுக்கு. இன்னும் ஸ்க்ரூ கழட்டணும், முன்னாடி 4 ஸ்க்ரூக்கு இதான் கழட்டணும். சரியான வெயில் அடிக்குது, ஃபேனுக்கு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நிற்க முடியல. இருந்தாலும் ஊற்றுதுங்கெல்லாம் ஒன்று. வேறு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லை நான்.
ஏன்னா எனக்கே தெரியாது. அவ்வளோ கழட்டியாச்சு. இது ஒயர் கியர் எதாவது விட்டுக்குதா? ஓஹோ ப்ரோ, ஒயர் தான் விட்டுக்குது. ஒயரை கழட்டிட்டு இருக்குது. ஐயே காட்டுறாருங்க. ஷெல்லை பாருங்க சார், நெக்கையில் வந்துட்டு இங்கே போட்டு ஒட்ட வச்சுக்கிறாங்க, வெல்டிங் பண்ணி வச்சுக்கிறாங்க, சாரி சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை பிச்சுக்கிட்டு வந்துட்டு இது விட்டுட்டுக்குது இந்த சால்ட்ரிங். அதுமாதிரி இந்த ஒரு ஒயிட் ஒயர், இது சின்ன ஒயர் தெரியுதா, இதுவும் விட்டுட்டுக்குது சால்ட்ரிங். இது ரெண்டுத்தையும் சால்ட்ரிங் பண்ண வைக்கணும். சால்ட்ரிங் மிஷின் இல்லை, ஏதாவது பண்ணலாம். டேப் கீப் ஏதாவது போட்டு ஒட்ட வைக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு போட்டு இதை ஒட்ட வைக்கணும். ஷெல்லு அந்த ஓடிட்டு இருக்குது. ஷெல்லு ஓடாமல் நிற்க வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி என்னான்னு. கிட்ட கொஞ்சம் ஜூமில் ஃபோக்கஸ் வச்சு பார்க்குறேன். ஃபேஸில் வச்சு அது சரியாக தெரிய மாட்டேங்குது. பாருங்க, இந்த ஒயர் இங்கே ஜாயிண்ட் ஆகணும். இது கழட்டிட்டு வந்துட்டு இந்த ஒயர் இங்கே பின்னாடி ஷோ எங்கேயோ வச்சு காட்டிட்டு. இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயர் இங்கே பின்னாடி டச் ஆகணும். இந்த ஒயிட் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் ஒயர் இங்கே முன்னாடி டச் ஆகணும். இது ரெண்டுமே சால்ட்ரிங் விட்டுட்டுக்குதா இல்லை என்னன்னு தெரியல. அது இல்லாமல் ஷெல் அப்படியே தனியாக எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லை இப்படி ஓடாமல் ஒரு டேப் போட்டு இதை ஒட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை ஒயரை இது இப்படி ஒட்ட வைக்கணும். அப்புறமா ரெட் ஒயர் இங்கே ஒட்ட வைக்கணும். இப்போ ஷெல்லை எப்படி இப்படி போடணுமா இல்லை இது திருப்பி இப்படி போடணுமான்னு தான் ஒரு டவுட்டு. இதெல்லாம் ஃபைனலாக ஒட்டி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படியே ஹீட் ஆகிடுச்சு. ஒயரு ஷெல்லு எல்லாமே ஹீட் ஆகிடுச்சு. இதை வெடிச்சிருமோ அப்படின்னு பயந்துட்டேன். அப்புறமா பார்த்தா தான் தெரிஞ்சு ஷெல்லை உல்ட்டா போட்டுக்கிறேன். அதோட சூடாகிட்டுக்குது. அப்புறமா இப்படி உல்ட்டா திருப்பி போட்டேன். இப்போ சூடாகல, ஒன்றும் ஆகலை, எதுவும் ஆகலை, நார்மலாக தான் இருக்குது. இப்போ டைம் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஒர்க் ஆச்சா இல்லையா? நீங்கள் நினைக்கலாம் இது முன்னே கழட்டி எல்லாம் பிரிச்சுட்டு நீயே ஒயர் பிச்சு போட்டிருப்ப அப்படின்னு. அப்படி பண்ணுறது 2 நிமிஷம் ஆகாது. அப்படிலாம் பண்ணல. என்னாலும் பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணலாம். ஒயர் எங்கேயும் செட் பண்ணல பாருங்கள். முன்னே இந்த இடத்துல ஒயரை போட்டு சார்ஜிங் போட்டுகிட்டே ஆன் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் ஒர்க் ஆச்சு. இப்போ அதான் எதுவுமே போடல. இதுதான் அந்த பட்டன். ஒர்க் ஆகுதா? 3, 2, 1 வேறு மாதிரி ஒர்க் ஆகுதியா? இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, சக்ஸஸ். இங்கே பாருங்கள், பிளேடு காட்டுறேன் பாருங்கள், ஷார்ப்பாக இருக்காங்க. இதுதான் பிளேடு தான். இது நான் இப்படி பார்க்குறது இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து பிளேடு. பாருங்கள் ஒர்க் ஆகுது வேறு மாதிரி. சக்ஸஸ்ஃபுல்லி மிஷின் கம்ப்ளீட்டட். ஓகே, பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ மீன் என்ன சொல்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா முன்னே சார்ஜ் பேட்ரி போட்டு இந்த ஒயரை வச்சு தான் பார்த்து வந்துருப்பீங்க. இப்போ அது இல்லாமல் அப்படியே ஆன் ஆகுது. பேட்ரி எதுவும் மாற்றலை, எதுவும் பண்ணல. அந்த ஒயர் உள்ளே சால்ட்ரிங் போயிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் கழட்டி ஜாயின் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு கிடப்பேன் ஆனவுன்னு. ஆனால் வீடியோ போட மாட்டேன். முன்னே என்ன பண்ணியிருந்தேன்னா சிபியூ இருந்துச்சு. அந்த முன்னாடி இது இருக்குது பார்த்திங்கன்னா, ஆக்ஸ் போடுறது, யூஎஸ்பி பென்ட்ரைவ் போடுறது, அது பார்த்திங்கன்னா உள்ளே போய் உடஞ்சிச்சு அது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக கழட்டிட்டு அதை போய்ட்டு கம் போட்டு ஓட்ட வச்சு பார்த்தேன். அது ஒரு காவில் திரும்ப உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு என்ன 2 கேபின் இருந்துச்சு, 2 சிபியூ இருந்துச்சு. அதை ஃபுல்லாக மாற்றிட்டேன். இந்த கேபினில் இருக்கிறது ஃபுல்லாக மாற்றி அதில் போட்டேன், அதில் இருக்கிறது ஃபுல்லாக மாற்றி இதில் போட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபைலு எது இருக்கோ எல்லாம் இந்த இதுலேயே இருக்கும். வெறும் கேபின் மட்டும் மாற்றுறது, அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அது வீடியோ போட மாட்டேன். இந்த விட தான் புதுசாக இந்த இதை கிடச்சிருந்துச்சி, இது வீடியோ போட்டேன். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு விட்டே இருக்கிறாங்க, லைட் இல்லை. அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். சார்ஜ் போட்டு விட்டுக்கிறாங்க, அது பேட்ரி வீங்கிட்டு இருக்குது. ஸோ அது வெடிஞ்சிருமோன்ற ஒரு பயம். பார்க்கலாம் அடுத்த வீடியோ என்ன ஆக போகுதுன்ட்டு. அடுத்த வீடியோ வருமா இல்லை எப்போ வரும்னு தெரில, பார்ப்போம். அதே மாதிரி சின்ன வயசில் பட்டன் ஃபோன் இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் சார்ஜ் போட்டு போய்டுவேன். திரும்ப வந்து பார்ப்பேன் சார்ஜ் போட்டே இருக்கும். வீட்டில் சொல்லிட்டு போவோம், அதுவும் கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துருங்க இந்த சார்ஜரு போட்டு எந்த வெடிச்சிடும் அப்படின்னு. அதெல்லாம் கேட்க மாட்டேன், மறந்துட்டு அது மட்டும் சாயங்காலம் வந்து பார்ப்பேன் சார்ஜில் போட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி என்ன ஆச்சு, ஒரு வாட்டி பேட்ரி வீங்கிடுச்சு. சரி பேட்ரி வீங்கிடுச்சு, புது பேட்ரி வாங்க போனாலும் புது பேட்ரி வாங்கிட்டு வந்தேன். திரும்பி அதே வீட்டில் சொன்னேன் சார்ஜ் கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துருங்க அப்படின்னு. அதே மாதிரி விட்டுக்கிறாங்க, திரும்பி வீங்கிட்டு இருக்குது.
இந்த மாதிரி கடைக்காரங்கிட்ட அடுத்த வாட்டி போனேன், இந்த மாதிரி பேட்ரி வீங்கிச்சு, அவனா வீங்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த அங்கிள் என்ன பண்ணாங்க, தெரிஞ்சவங்க தான், அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்க. அதனால் என்ன பண்ணாங்க, பேட்ரி வீங்கி இருந்துச்சு. அது ஏதோ சரி பண்ணாங்க, பேட்ரி எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. புது பேட்ரி கூட இல்லை, அதே பேட்ரி தான், பேட்ரி வீங்கி இருந்துச்சு பெருசாக. அது பார்த்தா அது அப்படியே பழைய பேட்ரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த பேட்ரி வீங்கி இருக்குது. இது சரி பண்ண முடியுமான்னு நான் தெரியல. சரி பண்ண முடியுமா இல்லை வெடிஞ்சிருமா, எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த லைட்டை வச்சு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருங்க, அதை காட்டுறேன், செட் பண்ணி காட்டுறேன். வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வித் த நியூ பேக்ரவுண்ட். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா வீடியோ, சரி பேக்ரவுண்ட். இப்போ வச்சிருந்தா பார்த்தீங்களா லைட், இப்போ சரி பண்ணி பார்த்தீங்களா, அந்த லைட் வச்சு தான் அந்த பேக்ரவுண்ட் சரி பண்ணேன். இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. வில் see you soon, until then take care, bye bye. ஒன் செகண்ட் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, டாட்டா. இது வந்து உள்டா போடணுமா எப்படி போடணும் தெரியல, எப்படி போடணுமா எப்படி போடணுமா தெரியல. ஹோலி கிராப்.